அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில், அதாவது மிதுன ராசியில் நடைபெறவிருக்கும் 3 கிரகங்களுடைய சேர்க்கை, சூரியன், புதன், குரு ஆகிய 3 கிரகங்களுடைய சேர்க்கை திரிகிரக யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த 3 கிரகங்களுடைய கூட்டுச் சேர்க்கை எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் விவரமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னை கரெக்டான நிலையை கொண்டு போகக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். எந்த ஒரு நிலையுமே யாருக்குமே எவ்வளோ சீக்கிரமாக வெளிப்படுத்த மாட்டாங்க. கஷ்டத்தில் இருக்கிறாங்களா அல்லது சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறது கூட இவங்கள பார்த்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய தன்மை எப்போவுமே ஒரே மாதிரியாக இருக்கும். மற்றவங்க மத்தியில் தனக்கென்ற ஒரு தனி அடையாளத்தை வச்சுட்டு வாழக்கூடிய நபர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். என்ன பண்ணி என்ன பிரயோஜனங்க? ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு வேலை விஷயத்தில் தேவையில்லாத சில தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குது. நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை அப்படிங்கிறது எனக்கு அமையவே இல்லை. அப்படியும் ஒரு வேலை வந்தது, அதை எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம்னு நினச்சி அதில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணேன். எவ்வளோ அதாவது அதில் இன்வால்மெண்ட் காட்டுமோ அதை எல்லாத்தையும் பண்ணானா அதில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறதும் இல்லைங்க. வேலைக்கு எல்லோரும் வேலை செய்கிறாங்க, நானும் செய்கிற மாதிரி தான் ஒரு நிலை. எனக்கு இந்த வேலை செய்கிறது பிடிக்கவே இல்லை. எனக்கு இந்த வேலையே பிடிக்கலன்னா படித்த படிப்புக்கு தகுந்த வேலை அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஏதோ கிடைச்ச வேலைக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பார்த்துட்ருக்கேன். இதுலேயும் எந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லை. அதே நேரத்தில் நிறைய பேர் நிறைய வாய்ப்புகள்லாம் வருதுங்க. நிறைய இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணேன். ஆனால் எல்லாமே கை கெட்டினது வாய் கெட்டல. இந்த வாரத்தில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிடும், இன்னும் ஒரு வாரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நான் போயிட்டு வர இடத்துலலாம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ரொம்ப டேலண்டடான பர்சன், நீங்கள் பரவாயில்ல, நல்ல சுறுசுறுப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன நிறைய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய வேலைங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் தள்ளி போயிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருந்ததுங்க. இதனால தான் இந்த தடைகள்லாம் இருந்ததுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் எனக்கு மாறிடுச்சிங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள்லையாவது நான் நினச்ச மாதிரி எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜாப்பில் என்னால் இருக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த 3 கிரகங்களுடைய கூட்டுச் சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுக்கு பிடிச்ச துறையில் கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி ஒரு ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூடிய விரைவிலேயே நடக்க போகுதுங்க. இது வரைக்கும் தடைகளை கொடுத்துட்டு இருந்த எல்லா அமைப்புகளும் மாறப்போகுதுங்க. நீங்கள் நினச்சபடி உங்களுடைய துறைகளில் நீங்கள் நினச்சபடி சாதிக்கக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. கட்டாயமாக நல்ல ஒரு ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. ஸோ வெளியூர் மற்றும் வெளிநாடுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். கடல் கடந்த பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல், வேலை விஷயத்தில் வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இது வரைக்கும் உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. இது வரைக்கும் என்னால் என்னுடைய பிஸ்னஸ்லேயே என்னால் இன்ட்ரெஸ்ட் காட்டிக்க முடியலைங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது தடைப்பட்டுகிட்டே இருக்குது. என்னால் சரியாக முன்ன மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியல. நல்லா தாங்க போயிட்டு இருந்தது, எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இருந்துகிட்டு இருந்தது. திடீர்னு என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்படியே பிஸ்னஸில் மிகப்பெரிய ஒரு லாஸ், மிகப்பெரிய ஒரு டவுன் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சுங்க. என்னால் முன்ன மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. இதனால் நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டேன், இதனால் நிறைய நஷ்டங்களை சந்திச்சிட்டேன். மற்றவங்க மத்தியில் எதுக்காக போய் இப்படி பண்ணிகிட்ருக்குற, பேசாமல் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணலாம்ல அப்படிங்கிற அளவுக்கு கேள்விகள் வந்துருச்சு. என்னால் முன்ன மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியலைங்க. பட் கரெக்டான ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா என்னுடைய உடலும் மனதும் சுறுசுறுப்பாக இருந்ததுனாவே நான் கரெக்டாக அந்த பிஸ்னஸை பண்ணிடுவேன். முன்ன மாதிரி என்னால் சுறுசுறுப்பாக செயல்பட முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தன்னுடைய உடல் சோர்வுகள் அப்படிங்கிறது அகலுங்க. அந்த பிஸ்னஸில் நிறைய இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் கூட உங்களை விட்டு நீங்குங்க. உங்கள் பிஸ்னஸை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணி காட்டக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வாழ்க்கையில் எனக்கு மிகப்பெரிய தடைகள் கொடுத்துட்டே இருக்குங்க. ஏன்னா இந்த கல்யாணம் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் நடந்துருச்சுன்னா எனக்கு வாழ்க்கையில் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இதனாலேயே மற்றவங்க எல்லாமே ஓகேப்பா, அந்த கல்யாணம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தான் உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதுவும் கரெக்டான நேரத்தில் நடந்துச்சுன்னா
உனக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குண்டான முயற்சிகளாக எடுக்கிறேன், சரியான விதத்தில் எனக்கு அமைப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. சில பேர் வந்துட்டு திருமணம் பண்ணதே ஏன்டா பண்ணோம், இந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே வந்ததுனால தான் இந்த பிரச்சனையா, எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது, எப்போ கல்யாணம் பண்ணோமோ அப்போ இருந்தே எனக்கு இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு, வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறதே இல்லைங்க, எதுக்கெடுத்தாலும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள், குடும்பத்தில் குழப்பம், இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக நம்ம நல்லா இருந்திருப்போம்னு சொல்லி கூட சில பேர் யோசிப்பாங்க. ஏன்னா தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் அப்படிங்க, தனக்காக இல்லைனாலும் மற்றவங்களுக்காக சில விஷயங்கள் பண்ணித்தாகணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவி ஈஸியாக பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தேவையில்லாத மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே வந்ததுனால கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது போயிடுச்சுங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியல, யாருக்கு யாரும் அனுசரித்து போகிறது இல்லைங்கிற அளவுக்கு பிரச்சனை வந்து 2 பேரும் பிரிந்து வாழ்ந்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஸோ இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேலோங்குங்க. பிரிந்த கணவன் மனைவிகள் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள், நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் ஆவதற்கான யோகங்கள், முதல் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்ட்ரி ஆனது, அதுதான் நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு தானாக வந்த விஷயங்கள் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்மளாக ஒரு விஷயத்தை தேடி போனால் கண்டிப்பாக அது நல்லபடியாக இருக்குமோ அப்படின்னு யோசித்து அடுத்த திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். 2வது திருமணம் சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். மன ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை. வீடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவுங்க. நான் நினச்சபடி ஒரு கார் வாங்கணும், நான் நினச்சபடி ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஆசைப்பட்டிருந்தேன். அது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாமே கை கொடுச்சு. ஆனால் கை கெட்டினது வாய் கெட்டல. எல்லாம் நல்லா வர மாதிரி வந்தது, திடீர்னு எங்கேருந்து வந்தது, என்ன தடைகள் நடந்தது, என்ன நேரங்கள் உங்களுக்கு தெரியலைங்க. நான் எதெல்லாம் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் பண்ணணும்னு நினச்சேனோ ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நின்றுச்சு. ஒரு வீடு கட்டணும், வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், அந்த வேலையும் சரியாக நடக்கலை. ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணேன், அதுவுமே என்னால் சரியாக பண்ண முடியல. இருக்கிறது எல்லாத்தையும் தொலைக்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. நிதி தட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருந்தது. பண தேவைகள் அப்படிங்கிறது போதுமான அளவுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி அத்தியாவசிய தேவையை வந்து சமாளிக்கிறது எனக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் என் வாழ்க்கையில் நான் இழக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையும் இழந்து நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டேன். கடன் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி மற்றவங்க மத்தியில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு என்னோடய சூழ்நிலையில் இருக்கும். இந்த கடன் பிரச்சனையினால தான் இன்றைக்கி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் இழந்துறேன். மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே படிப்படியாக சரிஞ்சிச்சு. மற்றவங்க வந்து என் முன்னாடி நின்று பேசக்கூட தகுதி இல்லாதவங்களாம் இன்றைக்கி என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டுங்க. பணம், இந்த கடனால் தான் இவ்வளோ பிரச்சனை. இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும்னு முயற்சி பண்ணுறேன், என்னால் முடியவே இல்லை, போராடிட்டே இருக்கேன்னா இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய ராசிநாதன் குரு, அதாவது உங்களுடைய ராசிக்கு குரு அப்படிங்கிற ஒரு உச்சகிரகங்க, புதன் அப்படிங்கிற ஒரு ஆட்சி நிலையில் இருக்கும்போது இந்த சூழ்நிலைகள் எல்லாமே இந்த 12ஆம் இடத்துல விரைய மோட்சஸ்தானம். இது வரைக்கும் நீங்கள் இழந்த இழப்புகள் கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நல்ல சூழ்நிலை, அதுவே வந்து அதாவது சுப விரயங்களாக மாறக்கூடிய காலகட்டங்கள். என்றைக்கோ ஒரு நாள் யாருக்கோ வந்து கொடுத்து உதவி பண்ணியிருப்பீங்க, அந்த தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும்பொழுது கரெக்டான நேரத்தில் அது கரெக்டான விதத்தில் உங்களுக்கு அது ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த 12ஆம் இடத்துல விரைய மோட்சஸ்தானத்தில் கிரகங்களுடைய சேர்க்கை ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் கொடுக்குங்க. ஆன்மீக பயணங்களோ அல்லது அதாவது புண்ணிய நதிகளில் நீராடுதோ இல்லை ஆன்மீக கோவில்களுக்கு சென்று வருவதோ இந்த மாதிரி சில காரணங்கள் நடக்குங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டங்கள் அப்படிங்கிறதாகலும் பண ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது படிப்படியாக விளங்குங்க. ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வந்து மருத்துவ ரீதியாக சில செலவினங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ கரெக்டான டைமில் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க. அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆரோக்கியத்திலேருந்து முழுமையான தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இது வரைக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டுங்க, ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்குது, மருத்துவ ரீதியாக சின்ன சின்ன செலவுகள் வந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக அந்த செலவுகளுக்கு தகுந்தாற் போல் அந்த ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் கொடுக்குங்க. இது வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் இருக்கும், அந்த பிரச்சனை என்னென்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது கல்வி சம்மந்தப்பட்ட சில விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். கல்விக்கு தேவையான சில செலவினங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. ரொம்ப செலவுகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டுருக்குங்க. இந்த பணப்பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் கடனுடன் வாங்கி தான் செய்கிற மாதிரி இருக்குன்னா அந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறும். கல்வியில் நல்ல முன்னேற்றம், தான் நினச்சபடி ஒரு கல்வியை கற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது கல்வி அப்படிங்கிறது ஒரு நல்ல சிறப்பான ஒரு அம்சமாக இருக்க போதுங்க.
இது வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறதாகலும் நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சி எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.